எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். அது எதில் செய்ய போகிறோம்னா வாழைக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக தோலை சீவக்கூடாது, நார் மட்டும் அப்படியே மேலாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். உரிச்சு கட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வாழைக்காயில் 2 பக்கம் காம்பு அரிஞ்சிக்குவோம். அரியும் போதே லைட்டாக அது நார் வர மாதிரி பாருங்கள். அரியும் போதே இப்படி லைட்டாக பாருங்கள் நார் வருது பாருங்கள். இப்படி எனக்கு அருவாமனை அரிஞ்சால் பழக்கம், அதனால் அந்த மாதிரி அரிஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு கத்தியில் வாட்டமாக இருந்தால் அது மாதிரி அரிஞ்சுக்கோங்க. அப்படியே இழுத்தா வந்துடும் நார். பாருங்கள், 2 வாழைக்காயும் நான் நல்லா நார் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கிராஸாக மீன் மாதிரியே கட் பண்ணணும். கிராஸாக அப்படி நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு நேராக வச்சு அரைஞ்சோம்னா ரவுண்டாக வரும். இப்படி கிராஸாக அரைஞ்சோம்னா மீன் மாதிரியே இருக்கும். அரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக பாருங்கள். இந்த காய் இப்படி கிராஸாக வச்சு அப்படியே மீன் மாதிரியே வரும். ரவுண்டாக மீன் அறிவோம் பாருங்கள், அந்த மாதிரி மீன் மாதிரியே இருக்கும். இப்படி மெதுவாக இப்படி கொண்டாங்க பாருங்கள். நீளமாக மீன் மாதிரி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி அரிஞ்சிக்கணும். அரிஞ்சோடனே தண்ணியில் போட்டுடணும் காயை, இல்லைன்னா கருப்பாக போயிடும். வெளியே அரிஞ்சுன்னா தண்ணியில் போட்டுக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க எல்லா காயும் அரிஞ்சு. நான் எல்லா காயும் அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் மொத்தம் அப்போ தான் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மெல்லிசாக இருந்தால் நல்லா இருக்காது, பஜ்ஜி மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள். 2 வாழைக்காயும் நான் இதே மாதிரி மீன் மாதிரியே அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும், அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வெந்நீர் சுட வச்சு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சோன்னே இந்த காய் ஒரு 2 நிமிஷம் போட்டு அப்படியே அரிசி எடுத்துடணும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். காயை உடனே எடுத்துடணும். வெந்துருச்சுன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடும். நம்ம மசாலா போட்டு தோசைக்கல்ல போட்டு வறுக்கும் போது உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், எடுத்துருவோம். அரை வேக்காடு, ரொம்ப இல்லை, அரை வேக்காடு. பாருங்கள், காய் இந்த சுடுதி நல்லா கொதி வந்துருச்சு. காய் அரை வேக்காடு வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல வேறு வேக வைக்கணுங்களா, கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெந்துட்டா உடஞ்சிரும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய் எடுத்துடலாம். சுடுதண்ணில் போட்டு ஒரு அரை வேக்காடு போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடணும். ஏன்னா இது மாவு போடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் போட்டோன்னே எடுத்துடணும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ வெறும் மிளகாய், தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இது ஜீரகத்தூள். இது வாழைக்காய் வாயுன்றனால ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் செரிமானத்துக்கு. அதுவும் சேர்த்துக்கலாம், வாசமாகவும் இருக்கும் நல்லா. இது மீன் மசாலா பொடி, அது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீன் மசாலா பொடி கொஞ்சம் போதும். தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் நான். எல்லாம் சேர்ந்து பெசன்ஸ் தொட்டு பார்த்துட்டு பத்தலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இந்த மசாலாலாம் வெளியே வராமல் இருக்கும் அதுக்கு. பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சேன் நான், அந்த மாவு போட்டிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போதும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தெளிக்கணும், தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. மசாலாலாம் தண்ணியாக போயிடும். கொஞ்சமாக பரட்டிக்கலாம். ஏற்கனவே காய் வெந்த காய், அதில் நீர் இருக்கும். நல்லா கொஞ்சமாக லைட்டாக காய் உடையாமல் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் கரெக்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணியே இல்லை பாருங்கள் கீழே. மசாலாலாம் கீழே தண்ணியில் இறங்கலை.
காயிலே அப்படியே ஒட்டியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் காய் டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா எல்லாம் தண்ணியில் போச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. தண்ணி கம்மியாக ஊற்றி தெளித்து பிசையணும். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே மீன் மாதிரி எடுத்து பொரிக்க போகிறோம். நல்லாயிருக்கு பார்க்கும்போதே மீன் மாதிரியே. தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான எண்ணெய் ஊற்றி. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். தோசைக்கல்லில் வச்சுருக்கிறேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல்ல பாருங்கள், எண்ணெய் மீன் வறுக்கிற மாதிரியே எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கிறேன். அந்த மாதிரி ஊற்றினா தான் மசாலா நல்லா உள்ளே நல்லா வெந்து காய் நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுச்சு. செமையாக சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்கிறேன். அந்த அடிப்பக்கம் நல்லா வேகட்டும். செமையாக இருக்கு பாருங்கள். உடையில பாருங்கள், அந்த காய் வேகிற பொறுத்து தான் இருக்குது. நம்ம காய் ஜாஸ்தி சுடுதண்ணை போட்டு வேக வச்சோம்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். அதனால அரை வேக்காடு சுடுதண்ணை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வடிகட்டி எடுத்துடணும். வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆச்சு பாருங்கள். எடுத்துடலாம். கரெக்டாக வெந்துருச்சு, 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் எடுக்கிறது தான் கரெக்டு. ஏன்னா நம்ம அடுத்தவளை வச்சுருந்தோம்னா அந்த கருப்பாயிடும் அந்த மசாலாலாம். நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, மொறுன்னு செமையாக சூப்பராக இருக்குது. இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், எலும்பு சாதம், புளி சாதம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விட்றீங்க பாருங்கள். அப்போ கொடுத்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு பாராட்டு மழை குமியும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா மொறுன்னு நல்லா வந்திருக்கு. மீன் மாதிரியே இருக்குது. குழந்தைங்க திரும்பவும் இதே செஞ்சு கொடுமான்னு சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.